தமிழ்நாடு கவர்மெண்ட் கொடுத்த இந்த லேப்டாப் எந்த அளவுக்கு நல்லா இருக்கு, நல்லா இல்லை, பெர்ஃபார்மன்ஸ் பொறுத்த வரைக்கும் எந்த மாதிரி இருக்கு, கேமிங் பொறுத்த வரைக்கும் அப்கோர்ஸ் இது பேசிக்கான லேப்டாப்பாக இருந்தாலுமே கூட, பேசிக் யூசர்ஸ்க்கு இது சூட் ஆனாலுமே கூட எந்த அளவுக்கு இதை புஷ் பண்ண முடியுது அப்படின்ற எல்லாத்தையுமே நான் யூஸ் பண்ண இந்த இத்தனை நாள் வச்சு அட்வான்டேஜ் என்ன, டிஸ்அட்வான்டேஜ் என்ன அப்படின்ற எல்லாத்தையுமே இந்த வீடியோவில் டீட்டெயிலாக பார்க்கலாம். ஆரம்பிக்கலாமா? Channel partner Modish Pictures, event partner iMoment Clickers. ஒவ்வொரு நொடியும் ஒவ்வொரு கதை. டு பி ஃப்ராங்க் ஓப்பனாக சொல்லிடுறேன், அம்மா ஆட்சியில் தான் இந்த ஃப்ரீ லேப்டாப் ஸ்கீம் அப்படின்றத கொண்டு வந்தாங்க. கொண்டு வரும்போதே அவ்வளோ எதிர்ப்புகள் இருந்துச்சு. ஐ மீன் பட்ஜெட் தாங்காது, ஸ்டூடெண்ட்ஸுக்குலாம் இந்த சூழ்நிலையில் இப்போதைக்கு இதை கொடுக்க வேணாம் அப்படின்ற மாதிரியான பல்வேறு விஷயங்களை முன் வச்சாலுமே கூட ரொம்ப தெளிவாக இருந்தாங்க, பிடிவாதத்தோடு இருந்தாங்க. இல்லை நான் கொடுத்தே தீருவேன் அப்படின்றதுல தெளிவாக நின்னாங்க. ஓப்பனாக சொல்லணும்னா பல ஸ்டூடெண்ட்ஸ் இந்த லேப்டாப் வாங்க முடியாத சுச்சுவேஷனில் கூட இந்த லேப்டாப் கவர்மெண்ட் லேப்டாப்பை பயன்படுத்தி அவங்களோட கெரியரில் அடுத்த லெவல் போயிருக்காங்க, சக்ஸஸ் ஆயிருக்காங்க அப்படின்றத யாருனாலுமே மறுக்க முடியாது அப்படின்றத தெளிவாக சொல்லிக்கிறேன். ஏட்டுடி இது முன்னாடியே ரொம்ப நாளைக்கு முன்னாடி வீடியோ பண்ணியிருந்தாரு. அவர் சொன்ன என்ன விஷயம் அப்படின்னா, ஹெச்பி லேப்டாப்ல வந்து AMD ரைசான் கொடுத்துருக்காங்க, அது பெர்ஃபார்மன்ஸ் நல்லா பண்ணுது அப்படின்றத சொல்லியிருந்தாரு. நிறைய பேருக்கு எப்படி கன்வே ஆயிருந்துச்சு அப்படின்னா, எனக்கு மெசேஜ் பண்ணும்போது கூட கேட்ட விஷயங்கள் என்னன்னா, அப்போ ஹெச்பியில் மட்டும் தான் கவர்மெண்ட் வந்துட்டு AMD ப்ராசஸ் கொடுக்குறாங்க, அப்போ ஹெச்பி தான் எனக்கு வேணும் அப்படின்ற மாதிரி நிறைய பேர் சொல்லும்போது இப்போ எனக்குமே அந்த டவுட் இருந்துச்சு. அதுக்கப்புறம் என்னோட ஸ்டூடெண்ட்ஸ் சில பேர் வாங்கும்போது தான் தெரிஞ்சது. இப்போ என்கிட்ட ஏசர் லேப்டாப் இருக்கு, ஓகேவா, i3 13th ஜென்ல ஒர்க் ஆகிட்டு இருக்கு. இதே ஏசர்ல தான் என்னோட ஸ்டூடெண்ட் ஒருத்தவங்களும் வச்சிருக்காங்க. அவங்களுக்கு பார்த்தீங்க அப்படின்னா ரைசான் 3 7000 சீரீஸ்ல வந்துட்டு ஒர்க் ஆயிட்டு இருக்கு. அப்போ பிராண்டை பொறுத்த வரைக்கும் குறிப்பிட்ட பர்சன்ஸுக்கு ஒரு மாதிரி இது சேஞ்ச் ஆகிட்டே இருக்கு அப்படின்றத நீங்க தெளிவாக புரிஞ்சுக்கணும். பார்க்கும்போது ஸ்டீல் மாதிரி உங்களுக்கு வீடியோவில் தெரிஞ்சாலுமே கூட இது ஒரு பிளாஸ்டிக் ஃபீல் தான் கொடுத்துருக்காங்க. ஐ மீன் சாலிடான ஃபீல் இல்லை அப்படின்னாலுமே கூட ஓரளவுக்கு நல்லா தான் இருக்கு. அதுக்கு மிக முக்கியமான காரணம் இந்த காம்பாக்ட் தான். வெயிட் பொறுத்த வரைக்கும் ஒரு 1.5 கிலோலேருந்து 2 கிலோ வருது. ஸோ ட்ராவல் பண்ணி எடுத்துகிட்டு போகிறதுக்கு எல்லாமே ஆப்வியஸாக அது நல்லா தான் இருக்கும். ஸோ ட்ராவல் அப்படின்னு வரும்போது டிஸ்பிளே உங்களுக்கு எந்த அளவுக்கு இருக்குது அப்படின்னு நம்ம ஃபிசிக்கல் வியூவிலே பார்த்துட்டோம் அப்படின்னா ஹெச்டி பேனல் தான் கொடுத்துருக்காங்க. அமோலட் அதெல்லாமே நீங்கள் எதிர்பார்க்க முடியாது. பட் மேட் ஃபினிஷ் இருக்குது அப்படின்றதுனால டிஸ்பிளேல கிளார் அடிக்கிறதா இருக்கட்டும் அதெல்லாமே இதில் நீங்கள் பெரிய அளவில் பார்க்க முடியாது. ஏன்னா அதுதான் மேட் ஃபினிஷ் ஸ்பெஷலிஸ்ட் அப்படின்றது நம்ம ஆல்ரெடி தெரியும். வந்துட்டு நீங்கள் எக்ஸ்போசர் அதெல்லாமே எதிர்பார்க்க முடியாது. பட் இதில் நல்லா தான் இருக்குது. சவுண்ட் குவாலிட்டியை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் போராக தான் இருக்குது. பட் எல்லாத்தையுமே நீங்கள் இதில் எக்ஸ்பெக்ட் பண்ண முடியாது இல்லையா? இதே ஃபிசிக்கல் ஓவர்வியூவில் கேமரா மேலே கொடுத்துருக்காங்க. இதில் ரொம்ப முக்கியமான விஷயம், கேமரா ஸ்லைடர் அப்படின்றது கொடுக்கப்பட்டது ரொம்ப பெரிய விஷயமா நான் பார்க்குறேன். அஃப்கோர்ஸ் தேர்ட் பார்ட்டியாக நிறையா டூல்ஸ் கேஜெட்ஸ் வந்துட்டு இந்த கேமரா ஹைட் பண்ணுறதுக்காக வச்சாலுமே கூட இனி ஃபியூச்சர் இதுதான் அப்படின்றது நமக்கு தெரிஞ்சிச்சு. நிறைய எக்ஸாம்பிள் சொல்லியிருந்தேன். மார்க் ஜுக்கர்பர்க் செலோட்டே போட்டி கவர் பண்ணி நம்ம யூஸ் பண்ணிட்டு இருக்காரு கேமராவை அப்படின்றத பார்க்க முடிஞ்சது. சாஃப்ட்வேர் மூலமாக கொடுக்கப்படுற ரெஸ்ட்ரிக்ஷனை தாண்டி ஹார்ட்வேர் மூலமாக கொடுக்கப்படுற ரெஸ்ட்ரிக்ஷன் அப்படின்றது பாதுகாப்பாக இருக்கும் அதை விட அப்படின்றது அடிக்கடி நான் சொல்லுவேன். சார்ஜிங் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா 65 வாட் அடாப்டர் வந்துட்டு பாக்ஸ்லேயே உங்களுக்கு எப்படியுமே வந்துடும் கொடுத்துருவாங்க. இது சப்போர்ட் பண்ணி கிட்டத்தட்ட ஒரு 1.5 மணி நேரத்துலேருந்து 2 மணி நேரம் 2.5 மணி நேரத்துக்குள்ள ஃபுல் சார்ஜ் ஆயிடுது. அது டிபெண்ட்ஸ் அப்பா நீங்கள் யூஸ் பண்ணிக்கிட்டே சார்ஜ் போடுறீங்களா, இல்லை ஃப்ரீயாக எல்லாத்தையுமே ஆஃப் பண்ணி வச்சுட்டு ஸ்லீப் மோடில் சார்ஜ் போடுறீங்களா, அதை ஃபுல் ஷட் டவுன் பண்ணிவிட்டு சார்ஜ் போடுறீங்களா அப்படின்றத பொறுத்தெல்லாம் வேரி ஆகும். ஓகே, சார்ஜ் ஃபுல்லாக போட்டுட்டு யூஸ் பண்ணும்போது எந்த அளவுக்கு உங்களோட டியூரேஷன் இருக்குது அப்படின்னா, ஆப்வியஸாக கவர்மெண்ட் லேப்டாப்பை பொறுத்த வரைக்கும் ரொம்ப அட்வான்டேஜ் அப்போலேருந்து இப்போ வரைக்கும் நான் பார்க்குறதுன்னா ஆப்வியஸாக பேட்டரி தரமாக நிற்குங்க. ஏன்னா இதுக்கு இன்னும் மிக முக்கியமான ரீசன் என்னன்னா, பேசிக் யூசேஜுக்கு தான் இருக்குது. இதோட ப்ராசஸர் அதுக்கேற்ற மாதிரி தான் ஸ்ட்ரக்சர் பண்ணியிருக்காங்க. அப்படிங்கும்போது கேமிங் லேப்டாப்லலாம் நீங்கள் அதை பார்க்க முடியாது. யூஸ் பண்ணும்போது தோராயமாக அப்ராக்சிமேட்டாக உங்களோட யூசேஜ் பொறுத்து ஒரு 4 hours 5 hours அந்த மாதிரியான ஒரு அப்ராக்சிமேட்டாக நிற்கிது அப்படின்றது ஆப்வியஸாக பெரிய விஷயம் தான். ஓகே, ரேம் அண்ட் ரோம் அப்படின்றது ரெண்டுமே பார்த்தலாம். அண்ட் அப்கோர்ஸ் ஜிபியூ பெருசாக அதில் இருக்காது அப்படின்றது தெரியும். கிராஃபிக்ஸ் எதுவும் இன்பில்ட்டாக இருக்காது, டிஃபால்ட்டாக கொடுக்கப்பட்ட கிராஃபிக்ஸ் தான். ரேமை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா 8 GB ரேம் நீங்கள் வேணும்னா அப்டேட் பண்ணிக்கலாம். ரோம் பார்த்தீங்க அப்படின்னா ஸ்பேஸ் ஐ மீன் 256 GB SSD கொடுத்துருக்கனால பூட்டிங் டைம் எல்லாமே வந்துட்டு ரொம்ப ஃபாஸ்ட்டாக இருக்குது. ஐ மீன் ஒரு 10 to 15 செகண்ட்குள்ளே லேப் ஸ்டார்ட் ஆன் ஆகி ஆஃப் ஆகுது. இது எல்லாமே மோஸ்ட்லி வந்துட்டு நடக்குது. ஜிபி பொறுத்த வரைக்கும் நான் முன்னாடி சொன்ன மாதிரி இல்லை கூட 128 MB தான் டிஃபால்ட்டாக இருக்குது. இது எப்படிடா பத்தும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அது ஷேர்டு மெமரின்னு சொல்லுவாங்க. உங்களோட ரேம் மெமரி வந்துட்டு அப்பப்போ யூஸ் பண்ணி அது கிராஃபிக் யூஸ் பண்ணி அது மூலமாக கன்வெர்ட் பண்ணி ஓரளவுக்கு புஷ் பண்ணி கொடுக்கும் உங்களோட ப்ராசஸ் நீங்கள் பண்ணுற யூசேஜ். ஹார்ட் ஆஃப் த டாபிக் உள்ள வந்திருக்கும். இதை பேஸ் பண்ணி தான் எல்லாருமே வாங்குவாங்க. ஏன்னா டிசைன் பொறுத்த வரைக்கும் சரி, இல்லை கேமரா பொறுத்த வரைக்கும் சரி, இல்லை நீங்கள் யூஸ் பண்ணுறீங்க யூஸ் பண்ணல, அதெல்லாமே தாண்டி பர்ஃபார்மன்ஸை வச்சு தான் ஒரு டிவைஸ் எந்த அளவுக்கு நல்லா இருக்குது நல்லா இல்லை அப்படின்ற எல்லாத்தையுமே நம்ம தீர்மானிக்க முடியும். i3 13th ஜென்ல ஒர்க் ஆகிட்டு இருக்கு. மேக்ஸனோட சினி பெஞ்சை வந்துட்டு ரன் பண்ணியிருக்கேன். மல்டி த்ரெட்டில் பார்த்துட்டு இருக்கிறது கிட்டத்தட்ட 827 பாயிண்ட்ஸ் தான் ஸ்கோர் பண்ணியிருக்கு. இது ஓவரான
ஸ்கோர் தான் ஓப்பனாக சொல்ல போனால். சிங்கிள் த்ரெட்டில் பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னா அதுவுமே இதுதான் ஸ்கோர் பண்ணியிருக்கு. மோஸ்ட்டாக வந்துட்டு ஸ்கோர் பாயிண்ட்ஸ் அதெல்லாமே டிபெண்ட்ஸ் அப்பான் தான் நீங்கள் சார்ஜ் போட்டு யூஸ் பண்ணும்போது உங்களோட பர்ஃபார்மன்ஸ் இன்னும் பூஸ்ட் ஆகும். பேட்டரியில் உங்களோட லேப்டாப் ரன் ஆகிட்டு இருக்கு அப்படிங்கும்போது பர்ஃபார்மன்ஸ் அப்படின்றது கொஞ்சம் டவுனாக தான் இருக்கும். என்னோட டே டு டே யூசேஜ்க்கு வந்துட்டு அஃபெக்ட் பண்ணுதா அப்படின்னா இல்லை, டெஃபினட்டாக இல்லை. கூகுள் மீட்டாக இருக்கட்டும், இல்லை ஒரு ப்ரௌசிங் பண்ணுறேன் அப்படின்றதுலாம் மல்டிபிள் டேப்ஸ் ஓப்பன் பண்ணி யூஸ் பண்ணுறதுக்கு அந்த மாதிரியான எல்லா ஆக்டிவிட்டீஸுமே இது பர்ஃபெக்டாக இருக்குது அப்படின்றது தெளிவாக இருந்துக்கணும். அப்போது இதுலேருந்து நீங்கள் தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் என்னன்னா, ஸ்டூடெண்ட்ஸுக்கு டெஃபினட்டாகவே இது ஒரு வேல்யூ ப்ராடக்ட் அப்படின்றத நான் திரும்பவும் நான் சொல்லிக்கிறேன். ஸோ கேமிங்கை பொறுத்த வரைக்கும் சும்மா சின்ன சின்ன குட்டி குட்டி கேம்ஸ் விளாடணும் அப்படின்னா நீங்கள் விளாட்லாம். பெரிய கேம் வச்சு விளாட்றீங்க அப்படின்னா ஒருவேளை அதுக்கான ரெசல்யூஷன் அதை கம்மி பண்ணி விளாட்றீங்க அப்படின்னா ஓரளவுக்கு தாங்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஆப்ரேட்டிங் சிஸ்டம் பார்த்தீங்க அப்படின்னா இனிஷியலாக வந்துட்டு விண்டோஸ் 11 வருது. 2 OS டியூவல் பூட்டாக தான் பண்ணி கொடுத்துருக்காங்க. லினக்ஸ்மே பாஸ் OSமே இதில் இன்க்ளூடடாக வருது. ஸோ உங்களுக்கு வேணும்னா எதை வேணால் நீங்கள் ஸ்விட்ச் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். சைபர் செக்யூரிட்டி பெர்ஸ்பெக்டிவ்ல நம்ம கேமரா தாண்டி இதில் சாஃப்ட்வேர் ரீதியாக நம்ம என்ன மாதிரியாக யூஸ் பண்ண முடியும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ நான் VMware யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். இந்த VMwareல ஹோஸ்ட் OS வந்துட்டு விண்டோஸில் வச்சிருக்கேன். அதில் VMware யூஸ் பண்ணி அதுக்குள்ளே நான் வந்துட்டு Kali Linux யூஸ் பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்ற பட்சத்தில் பேசிக்கான டாஸ்க் ஸ்டூடெண்ட்ஸுக்கு நான் டீச் பண்ணுறப்ப நான் சைபர் செக்யூரிட்டி கோர்ஸுமே ப்ரொஃபிஷியன்ட், அது மட்டும் இல்லாமல் சைபர் செக்யூரிட்டி மாஸ்டரி அப்படின்ற மாதிரியான கோர்ஸ் லான்ச் பண்ணியிருக்கேன். டிஜிட்டல் மார்க்கெட்டிங் வித் சைபர் ப்ரொடக்ஷன் அப்படின்னு இன்னொரு கோர்ஸ்மே லான்ச் பண்ணியிருக்கேன். இப்போ அந்த மாதிரியான நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்துட்டு அப்ராட்லேருந்து படிக்கும்போது நான் சைமல்டேனியஸாக கூகுள் மீட்லேயுமே கனெக்ட் பண்ணிடுவேன். அது கூட இந்த VMware கனெக்ட் பண்ணி லினக்ஸை யூஸ் பண்ணி அவங்க டீச் பண்ணுறதா இருக்குது. இந்த மாதிரியான லைவ் ப்ராக்டிக்கல் கிளாஸஸ்லாம் போகும். அதுக்கெல்லாம் இந்த லேப்டாப் தாங்குதா அப்படின்னு கேட்டிங்கன்னா ஆப்வியஸாக தாங்குது. பட் அதுவுமே டிபெண்ட்ஸ் அப்பான் நீங்கள் என்ன டூல் யூஸ் பண்ணுறீங்க, போப் ஷூட் யூஸ் பண்ணுறீங்களா, லினக்ஸில் இல்லை பாஸ்வேர்ட் காம்பினேஷன்ஸ் போட்டு ட்ரை பண்ணுற மாதிரியான அதிகப்படியான GPU சம்மந்தப்பட்டு ஏதாவது ஒரு விஷயங்கள் டூல் ரன் ஆகிட்டு இருக்கு அப்படின்னா அங்கே டெஃபினட்டாக அது தன்னால தான் போகும். யாருக்கு இது சூட் ஆகும்? ஸ்டூடெண்ட்டாக இருக்கீங்க, ப்ரோக்ராமிங், கோடிங் அந்த மாதிரியான விஷயங்களை பேசிக்கான சின்ன சின்ன டாஸ்க் பண்ணுறீங்க அப்படிங்கும்போது ஆப்வியஸாக உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக ஆப்வியஸாக உங்களுக்கு சூட் ஆகும். அப்பார்ட் ஃப்ரம் தட் டெய்லி யூசேஜ், ப்ரௌசிங், மல்டி டாஸ்கிங்கில் ப்ரௌசரில் மல்டி டேப்ஸ் வச்சு யூஸ் பண்ணுறீங்க அப்படின்ற பட்சத்தில் பெர்ஃபார்மன்ஸ் நல்லா இருக்குது. இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாமே நீங்கள் கோத்ரூ பண்ணும்போது ஆப்வியஸாக நீங்கள் தாராளமாக இந்த லேப்டாப் வந்து மோர் கம்ஃபர்ட்டாக இருக்கும் அப்படின்றத நான் சொல்லிக்கிறேன். நீங்கள் ஸ்டூடெண்ட்டாக இருக்கீங்க, இந்த லேப் யூஸ் பண்ணிட்டு இருக்கீங்க, கவர்மெண்ட் லேப்டாப் யூஸ் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படிங்கும்போது உங்களுக்கு இது எந்த அளவுக்கு கம்ஃபர்ட்டாக இருக்குது அப்படின்றதுமே கூட தாராளமாக ஷேர் பண்ணலாம். கேஜெட் ரிவ்யூஸாக இருக்கட்டும், சைபர் செக்யூரிட்டி ரிவ்யூஸ் அந்த மாதிரியான வீடியோஸ் வந்து தொடர்ந்து வேணும் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா வைரமுத்து ocnettu அப்படின்ற நம்ம பேஜை ஃபாலோ பண்ணிக்கிங்க. அடுத்த வீடியோவில் பார்க்கலாமா?